புள்ளி என்ற சொல் வந்த விதத்தை ஆய்வோம். பூமி உருண்டை தனது மையத்தை நோக்கி அனைத்து பொருட்களையும் இழுக்கிறது. உள் பிளஸ் இழு, உள் பிளஸ் இழு, உள்ளிழு, புள்ளிழு, புள்ளி. எனவே அனைத்தையும் இழுக்கும் மையப்பகுதியே புள்ளியாகும். அதனால்தான் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் ஞானிகளையும் செல்வந்தரையும் பெரிய புள்ளி என்று அழைக்கும் வழமை வந்தது. புள்ளி என்ற தமிழ்ச்சொல் இழுவை என்ற சொல்லிலிருந்து உருவானதால் தான் இழுப்பதை குறிக்க ஆங்கிலத்தில் புல் என்ற சொல்லும், இழுவையை எளிதாக்கும் கப்பியை குறிக்க புள்ளி என்ற சொல்லும் உருவானது. புள்ளி என்ற சொல் உருவான விதத்தை பார்க்கும்போது ஆதி தமிழருக்கே புவியீர்ப்பு விசை தெரிந்திருந்ததென்றும் அது பூமியின் மையத்தை நோக்கி இழுக்கும் விசை என்று புவியீர்ப்பு விசையை முழுமையாக அறிந்திருந்தனர் என்பதும் புரிகிறது. புவியீர்ப்பு விசையை கண்டவர் நியூட்டன் அல்ல, அது விஷ்ணு. நியூட்டன் ஒரு ஃப்ரீமேசன். ஊரில் உள்ளவற்றை திருடி தமதென்று கூறுவது ஃப்ரீமேசன்களின் இயல்பு. மீண்டும் புள்ளிக்கு திரும்புவோம். தொடக்கத்தில் மையப்பகுதியை குறித்த புள்ளி என்ற சொல் பிற்காலத்தில் ஆர் என்ற பொதுவான புள்ளியை குறித்தது. புள்ளி ஆர் என்ற இச்சொற்கள் ஒன்றான பிறகு ஆர் என்றாலும் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் உயர்வு என்ற பொருளும் வந்தது. இந்தியாவில் வந்தேறிய யூதர்கள் வெள்ளையாகவும் வித்தியாசமாகவும் இருந்ததனால் அனைவரின் கவனத்தையும் இழுத்ததால் புள்ளியர் என்றும் ஆரியர் என்றும் கவனத்தை இழுப்பவர் என்ற பொருளில் அழைக்கப்பட்டனர். இப்படியாகத்தான் இந்திய பிராமணருக்கு ஆரியர் என்ற பட்டம் வந்தது.